இறைவனாகிய போலீஸ்காரன். கடவுள் எங்கும் இருந்தாலும் நமக்கு பயன்படுவதில்லை. கடவுள் எல்லா காலத்தும் இருக்கிறார், எல்லா இடத்தும் இருக்கிறார். அப்படி இருந்தாலும் அவர் தூங்குகிற போலீஸ்காரராக இருக்கிறார். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அவரால் மோட்சமடையலாம், ஆனால் அப்படி அடைவதில்லை. காரணம், அந்த போலீஸ்காரர் தூங்குகிறார். போலீஸ்காரர் இருக்கிற இடத்தில் திருட்டு நடந்தால் அதற்கு 2 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, போலீஸ்காரர் திருடனுக்கு உடந்தையாக இருப்பார், அல்லது அவர் தூங்கிக் கொண்டு இருப்பார். கடவுள் தூங்கிக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் பொல்லாத காரியங்கள் எத்தனையோ நடக்கின்றன. அவற்றையெல்லாம் இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் இருக்கிற எல்லா இடங்களிலும் நல்லதும் நடக்கிறது, பொல்லாததும் நடக்கிறது. அவற்றையெல்லாம் அவன் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் பொல்லாதவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறானோ என்று கூட சொல்ல தோன்றுகிறது. அவன் தூங்குகின்ற போலீஸ்காரனாய் இருக்கின்றான். அந்த போலீஸ்காரனை எழுப்ப யார் வருவது? அவனை உசுப்பி எழுப்புவதற்கும் நம்முடைய ஆத்மதனம் நஷ்டமடையாமல் பாதுகாத்து தருவதற்கும் நடுவிலே ஒரு ஆள் வேண்டி இருக்கிறது. அவரே ஞானி அல்லது குருநாதர்.